தமிழ் பேசும் உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த மாலை வணக்கம். என்னுடைய டிக்டாக் நண்பர்கள் எல்லோருக்குமே மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு நான் இப்போ சொல்லப்போது என்னென்னா, இந்த மழை பெஞ்சது எல்லாருக்கும் பொதுவாக தான் மழை பெஞ்சிருக்கு. கல்வெட்டில் உள்ளவனுக்கு ஓலை வீட்டில் உள்ளவனுக்குன்னு சொல்லி மழை பெய்யலை. ஆனால் மேலும் பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்க தான் வேணும், அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்களோட கிராமத்திலலாம் பெரும்பாலும் பாதிக்கப்படலை. ஆனால் கல்வெட்டில் இருக்கிறவனு ஆனால் ஓலை வீடு சுமாராக கொஞ்சம் தான். நான் நினைக்கிறேன் எப்படியும் ஒரு 10 வீடுக்கிட்டலாம் இருக்கும் போல். மற்ற எல்லாருமே கல்வெட்டுலாம் இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய இடமெல்லாம் மழை பெஞ்சு என்னுடைய பாதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன். பாதை ஃபுல்லாக தண்ணி நின்றுச்சு. நான் ஒரு 10-15 நாளாக வேலைக்கு போகவே இல்லை. ஏதோ கடவுள் ஏதோ ஒரு வழியில் எங்களுக்கு அளந்து கொண்டான் படிய. ஆனால் இப்போ இந்த எல்லாம் பதிஞ்சு கொடுக்குறாங்க, நிவாரணங்கள் கொடுக்குறாங்க. நான் எனக்கு தரலன்னு சொல்லலை. ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஓலை வீட்டில் இருக்கிறவன் 5 பேர் எடுத்தால் கல்வெட்டில் உள்ள 10 பேர் எடுக்கிறான். ஏன் அதை அப்படி செய்கிறீங்க நீங்கள்? எல்லாம் பொதுவாக மழை பெஞ்சால் எல்லோரும் பொதுவாக தான் பெஞ்சிருக்கு. வழியாக விளங்கி கொள்ளுங்க. நான் கதைச்சது பிள்ளையாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. ஓலை வீட்டில் இருக்கிறோம் ஒரு 5 பேர் தான் எடுக்கான், கல்வெட்டில் இருக்கோம் 10 பேர் தான் எடுக்கான். 10 பேர் எடுக்கிறானுங்க. எல்லாருக்கும் புதிய கொடுங்க. இப்போ நாங்களும் கஷ்டப்பட்ட ஆக்கள் தான். நான் இப்போ கல்வெட்டில் இருந்தாப்புல நான் இந்த கோடீஸ்வரனா இல்லை, நானாண்டனே கூலி வேலை செய்கிற ஆள் தான். ஏன் அதை பொதுவாக எல்லாருக்கும் அப்படி கொடுத்தா என்ன? ஒரு 5 பொதி வந்தால் சரி, ஓலை குடிசையில் உள்ளவனுக்கு ஒரு 3 கொடுங்க, கல்வெட்டில் உள்ளவனுக்கு ஒரு 2 கொடுங்க. கல்வெட்டில் இருந்தாப்புல நாங்கள் என்னடாப்பா ஓட்டையும் சீட்டையுமா கடிச்சதுன்றது? ஜோசிங்களா? இப்போ கல்வெட்டில் இருந்தாவனப்பல அவனுக்கு மழை பெய்ய இல்லையா? ஓலை வீட்டில் உள்ளவனுக்கு என்ன மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளே தண்ணி போனதா? என்னடா அவங்களோட நியாயங்கள்? எங்கட பவுனியால் இப்படி கட்போப்புறம் பம்மோடில் அப்படி தான் நடக்குது. ஜிஎஸும் அதுக்கு அந்த மதம் பாய்ச்சி கொடுக்குறாங்க. எல்லாருமே அப்படி தான் நடக்குது. திட்டங்கள் அப்படி தான் நடந்து கொண்டு இருக்குது. எனக்கு ஒன்றும் விளங்குது இல்லை. ஜோசிங்க கொஞ்சம் ஜோசிங்க. இப்போ 4-5 பிள்ளைகள் உள்ளவன் என்ன செய்வான்? பொதுவாக தான் மழை பெஞ்சிருக்கு. இந்த வெள்ளானத்தான் எல்லாருக்கும் பொதுவாக தான் வந்திருக்கு. எனக்குண்டு வரல, கஷ்டப்பட்டவனுக்குண்டு வரல, பணக்காரன் வரல, எல்லோரும் பொதுவாக வந்தது தான். எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கான். கொடுக்குறத எல்லாம் சரிசமனாக பகிர்ந்து கொடுங்க. ஏண்டா கொள்ளை அடிக்கிறீங்க நீங்கள்? எலெக்ஷன் சொல்லி எலெக்ஷன் வந்தால் டக்குன்னு எல்லாம் 4 எம்பிமார் வாரீங்க, எனக்கு போடு உனக்கு போடுன்னு. இந்த கட்டத்தில் எவன்டா வந்தீங்க? எவனையுமே வரலையே. யோசிங்க அப்போ. நான் கதைக்கிறது சரியா பிள்ளையான்னு சொல்லி எனக்கு கொமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் நான் ஆள்கிட்டையும் நான் பிச்சை எடுக்க போகல. நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் சாப்பிட்றேன், இந்த குடும்பத்துக்கு நான் கொடுக்குறேன், அது ஓகே. என்னை விட இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இல்லை, நான் பொதுவாக கேட்குறேன்டா, கல்வெட்டில் இருந்தால் அவனுக்கு மழை பெய்யலையா? ஓலை வீட்டில் உள்ளவனுக்கு மட்டும்தான் மழை பெஞ்சிருக்கு. ஓலை வீட்டில் உள்ளவனுக்கு மழை பெஞ்சா அவனுக்கு தண்ணி இல்லை, உள்ளேயா போயிருக்கு. அவன் பாதிக்கப்பட்டிருக்கானா? என்னங்கடா அவங்களோட இது? டிஎஸ் ஆஃபீஸால் அப்படியா கதைச்சி ஜிஎஸ் எல்லாம் அப்படி எல்லாம் சேர்ந்து தான் செய்கிறாங்க. இது என்ன எனக்கு ஒன்றும் விளங்குது இல்லை. எனக்கு இது எனக்கு இந்த வீட்டில் 5 பேர்ரா. நான் 2 பேர் பிள்ளைகள் 6 பேர் மொத்தம். நான் என்னென்ன சாப்பிட்றது? எனக்கும் 10 நாள் மழை பெஞ்சாண்டா எனக்கு 10 நாள் மழை பெஞ்சா இருக்குது எல்லாருக்கும். நான் என்ன டெல்லியால் போய் பறந்து போய் நான் வேலைக்கு போனேண்ணா? இல்லையே, வீட்டிலாம் இருந்தேண்ணா. என்னடா அவங்க நியாயங்கள்? எங்கடா கிராமத்துலாம் அப்படி தான் நான் செய்கிறான். வவுனியாவில் கேடுகட்ட ஒரு ஊரில் நான் வந்திருக்கேன்டா. எனக்கு ஒன்றுமே விளங்குது இல்லைடா. அதான் சொல்கிறேனே, தன்னுடைய தாய்நாடு சொந்த இடத்தை விட்டு வருவானா இருந்தால் வந்து இன்னொரு இடத்துல இருப்பானான்டா. அதை போல் ஒரு தரித்திரியம் இல்லை. என்னுடைய சொந்த இடத்தை விட்டு நான் வந்து வவுனியாவில் இப்போ இருக்கிறால வவுனியாவில் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்குது, ஒன்றுமே இல்லை.
யோசிங்க பார்ப்போம். நாங்கள் இங்கே பணக்காரன் இல்லைடா, நாங்களும் ஏழை தான், நாங்களும் கஷ்டப்பட்ட ஏழை இல்லாண்டா. அதை முதல் நினைங்கடா. அடே மழை பெஞ்சா எல்லோரும் பொதுவாக தான்டா பெஞ்சிருக்கு. பணக்காரன் ஏழை என்று சொல்லி பேயே இல்லை, பொதுவாக தான் எல்லாருக்கும் உயிர் போயிருக்கு, எல்லாம் அழிஞ்சிருக்கு. நாசமாக போனாலே எல்லாம் உண்டா நினைங்கடா. பணக்காரன் அதான் வெளிநாட்டில் உள்ளவன் எதுவும் கதைச்சி உடனே போட்டால் உடனே லைக்கு அடிக்கிறீங்க. ஆனால் கஷ்டப்பட்டவன் அடித்தா எதுவுமே அப்படியே டக்குன்னு இப்படி தட்டிட்டு போகிறீங்க. அப்படி இருக்காங்க. கொஞ்சம் யோசிங்க. டேய், நான் இதை கேட்டு வேலை செய்கிறாள்ரா, இதை கேட்டு தான் எப்பயும் வேலை செய்கிறாள். இதன்படி தான் இந்த கேப்டன் நடப்பான். விளங்குதா? எந்த இடத்துல எந்த இடத்துல எப்படி நடந்தாலும் விளண்டா பிள்ளைதாண்டா இந்த கேப்டனுக்கு. விளங்குதா? அதை முதல் விளங்கி கொள்ளுங்க. ஜாபம் அடிக்கிற நமக்கு சரி வராது. எதுவாக இருந்தால் காய்ச்சி போய்கிட்டே இருப்பான் இந்த கேப்டன். அதை முதல் விளங்கி கொள்ளுங்க. நான் எதுவும் தவறாக கதைச்சிருந்தா கொமெண்டில் சொல்லுங்கள். ஓகே.